ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. முதல் ஸ்லோகம் 64வது ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 64. கடநாம்னா யதா பிருத்வி படநாம்னா ஹி தந்தவகம் ஜகன்னாம்னா சிதாபாதி ஞேயம் தத்ததபாவதக. கடநாம்னா யதா பிருத்வீம் படநாம்னா ஹி தந்தவகம் ஜகன்னாம்னா சிதாபாதி ஞேயம் தத்ததபாவதக. ஞேயம் தத்ததபாவதக. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிய அபரோக்ஷ அனுபூதிக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 63 ஸ்லோகம் பார்த்து 64வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அதுக்கு அர்த்தமெல்லாம் கொஞ்சம் வந்து பதவுரை மட்டும் சொல்லலை. ஆரம்பத்தில் அனுபந்த சதுஷ்டயம், பிறகு சாதன சதுஷ்டயம் சொல்லி தத்துவ விசாரத்தை சுருக்கமாக பண்ணார். பிறகு ஆத்ம விசாரம் ஆரம்பிக்கப்பட்டது 17லேருந்து 40 வரைக்கும். அந்த ஆத்ம விசாரத்தை அதனுடைய லட்சணங்கள்லாம் சொல்லி பிறகு அதை யுக்திப்படியும் விளக்குனார். பிறகு சாஸ்திர பிரமாணம் உபனிஷத் பிரமாணத்துப்படியும் அந்த ஆத்ம விசாரம் செய்யப்பட்டது. பிறகு 41லேருந்து இப்போ 89 வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விசாரம் ஜெகன் மித்யா அனாத்மா மித்யா. இது வேதாந்த விசாரத்தில் ஆத்மா சத்தியம் பிரம்மன் சத்தியம் அப்படிங்கிறத விட இந்த ஜெகன் மித்யா அனாத்மா மித்யாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் பரம்பொருள் உண்மை, அது மாறாதது, அழியாதது, ஆத்மா அழியாததுங்கிறத சொல்கிறது கூட கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம். நாம் அனுபவத்தில் இருக்கிறத அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறத உலகத்தில் எதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோமோ அதுவே பொய்ன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ஏற்றுக்கிற முடியாது. அது மித்தியான்னு சொல்லும்போது மனசு ஈஸியாக அதை ஏற்றுக்கிறாது. அதனால் அதுக்கு நிறையா எல்லா இடத்துலையும் அதை பற்றிய விசாரம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அனுபவத்தில் கண்ணு முன்னாடி நேராக பார்க்குறேன், அதை போய் பொய்ன்னு சொல்கிறியே. 2 கண்ணாலையும் பார்க்குறத 2 காதாலையும் கேட்குறத சாப்பிட்டுக்கிட்டு, அதனால தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சாப்பிட்றதெல்லாம் மித்தியான்னு அப்புறம் எப்படி? அந்த விசாரம் அறிவுனால அது உண்மை அல்லங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அதுக்காக இந்த விசாரத்தை பண்ணார். இதில் நிறைய விளக்கமெல்லாம் சொல்லி கடைசியாக நம்ம பார்த்த கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல அனுபவமும் அதனால் ஒரு பலனும் இருந்தால் அது உண்மையாக நம்ம சொல்கிறோம். பொதுவான கருத்து. நேராக பார்க்குறோம், 2 கண்ணால் பார்த்தேன் உண்மைன்றோம். சில நேரங்கள் நேராக பார்ப்போம், அதில் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கவேன், அது பொய்ன்னு சொல்லுவோம். இப்போ காணல் நீர் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது, ஆனால் போனாங்க தண்ணி இருக்கா இல்லை, அதனால் அதை மித்தியான்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான நீரை சொல்ல முடியாது, ஏன்னா குடிக்கிறோம், தாகம் தீருது. காணல் நீர் தாகம் தீர்றதில்லை. அப்படி இந்த உலகம்
அனுபவத்திலும் இருக்கிறது, பலனையும் தந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை போய் நீ எப்படி மித்தியான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது அனுபவத்தில் இருந்தாலும் பொய்யுங்கிற கருத்தை நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்பில் பார்த்தோம். அதற்கு 3 அவஸ்தை எடுத்துக்கிட்டு சொன்னார். கனவு, உறக்கம், விழிப்பு. விழிப்பில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறதும் பலன் தரக்கூடியதும் கனவுக்கு போனால் பிரயோஜனமற்று போயிடுது. இங்கே சாப்பிட்டு தூங்கியிருப்போம், கனவுல பசியோடு அலைவோம். இங்கே ஏசி ரூமில் படுத்திருப்போம், கனவுல போய் அதே ஏசி ரூமுக்குள்ளேயும் படுத்திருப்போம், கனவுல வெட்ட வெயிலில், பங்குனி மாத வெயிலில் காட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த ஏசி ரூமும் அப்போ சாப்பிட்டதும் கூட கனவுல பயன் தரல. ஏன்னா உண்மையிலே பசிச்சு அலையிறோம், துக்கப்படுறாங்க. அதே மாதிரி கனவுல பட்ட அனுபவங்கள் விழிப்பில் பிரயோஜனம் கொடுக்கறதில்ல. கனவுல 10 கோடி ரூபா லாபம் வந்திருக்கு, சந்தோஷமாக இருக்கான். ஏற்கனவே கடன்காரனாக படுத்திருக்கான், கடன்காரன் தொந்தரவு இல்லை. அங்கே 10 கோடி லாபம் வந்துருச்சு. விழித்த உடனே பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ கனவுல அந்த சந்தோஷமாக இருந்தது, அனுபவித்ததெல்லாம் விழிப்பில் பிரயோஜனம் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு பொருளும் இல்லாமல் அமைதியாக இருக்கான், அங்கே எந்த துக்கமும் இல்லை. அது விழிப்பில் பயன்படுதானா? அது விழிப்பில் பயன்படலை. அப்போ 3 அவஸ்தையில் இருக்கக்கூடிய அனுபவங்களும், விழிப்பில் பார்த்த அனுபவம், அதில் பயன்பட்டவை எல்லாம் மீதி 2 அவஸ்தையில் பயனற்று போகிறது. கனவில் பார்த்ததும் கனவில் பயன்பட்டதும் மீதி 2 அவஸ்தையில் பயனற்று போய்விடுகிறது. உறக்கத்தில் அனுபவிக்கக்கூடிய அறியாமை, அங்கே அனுபவித்த ஆனந்தம் விழிப்பிலும் கனவிலும் பயனற்று போகிறது. அப்போ அனுபவமும் பயனும் இருந்தால் மட்டும் உண்மை என்று சொல்ல முடியாது, அது மித்தியா அப்படிங்கிற கருத்து முக்கியமாக கடைசியாக நம்ம பார்த்தோம். இதில் 3 அவஸ்தையை சொல்லி அதெல்லாம் பார்த்தார். பிறகு நாமம் ரூபம் மித்தியா. அடுத்த கருத்து வடிவம். எல்லாம் ஒரு ஷேப் தெரியுது, எந்த வடிவமுமே நிலையாக இருக்கிறது இல்லை. இந்த உடல் எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா சிறுவன்கிறோம், குழந்தைங்கிறோம். அந்த வடிவம் பிறகு கொஞ்ச நாள் கழித்து சிறுவன் வந்துடுது, இல்லாட்டி சிறுமின்னு வந்துடுது. பிறகு இளைஞன் வருது, பிறகு வயோதிகன் வருது, பிறகு கம்ப்ளீட்டாக அழிஞ்சும் போகுது. அந்த ரூபம் கூட மாறிக்கிட்டே இருக்குது. எதை எடுத்தாலும் சரி ஒரு வடிவம் இருக்கிறது இல்லை. அதெல்லாம் மரம்ங்கிற வடிவத்தில் இருக்குது, பிறகு சக்கைங்கிற வடிவத்தில் வருது, பிறகு டேபிள் சேருங்கிற வடிவத்தில் வருது, பிறகு என்ன பண்ணுது, விறகுங்கன்னு ஆகிப்போகுது, திருப்பி சாம்பல்ங்கிற வடிவத்துக்கு போயிடுது. இந்த வடிவம், அந்த ரூபம் என்பது பொய், ஆதாரமான அடிப்படை தத்துவம் உண்மை. மண் உண்மை, சத்தியம். பானை என்ற வடிவம் பொய் அப்படின்னு பானை உதாரணத்தை சொன்னார். சரி, வடிவம்தான் பொய்யான்னா நாமமும் பொய், ரூபம் பொய்ன்னா நாமமும் பொய். இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் இருக்கக்கூடியது வெறும் நாமம் மட்டுமே, வெறும் பெயர் மட்டுமே அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். அனைத்துமே வெறும் சப்தந்தேன்னு ஒரு கருத்து இருக்குது மாண்டூக்கிய உபனிஷத்தில். ஓம்ங்கிற சப்தத்தில் எல்லாம் அடங்கும். எல்லாம் அதில் சொல்வார், ஆ ஊ இம். எந்த ஒரு சப்தம் வரணும்னாலும் நாம சொல்லணும்னாலும் வாயை திறக்கணும், வாயை சுருக்கணும், வாயை மூடணும். ஆ ஊ இம். அதனால தான் ஓம்ங்கிற சப்தத்தில் எல்லாமே அடங்கி, எல்லா சப்தமும் அடங்கிருமா. அந்த ஓம், அந்த நாமம் என்பது பொய், அதற்கு ஆதாரமான அசப்தமே சத்தியம் சொல்லி அங்கே ஒரு கருத்து வரும். அப்போ வெறும் வடிவம், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டோமோன்னார். உண்மையிலேயே ஒரு நாமமும் ஓருருவமும் அவர் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நாமம் ரூபந்தான் இருக்கே ஒழிய ஆதாரமான தத்துவம் மாறாது. பானை என்ற நாமமும் பானை என்ற வடிவமும் மித்தியா, மண் ஒன்றே சத்தியங்கிற கருத்து பார்த்தோம். அதே மாதிரி கிளிஞ்சல், வெள்ளி, தங்கம், நகை. நகை என்ற வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும், குண்டலம், செயின், வளையல், ஒட்டியானம் மாறிக்கிட்டே இருக்கும், தங்கம் மாறாது. அந்த பேர் குண்டலம்ங்கிற பேர், குண்டலம்ங்கிற வடிவம், தோடுங்கிற பேர், தோடுங்கிற வடிவம் மாறிடும், ஆனால் தங்கம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வெறும் நாம ரூபம்தான், சப்தமே பொய் தான் அப்படிங்கிறார். இதில் விவகாரத்தில் ஒரு கருத்து பார்க்கலாம். சப்தமே பொய்ன்னா ஒருத்தர் நம்மளை திட்டுறான், நாயே பேயேன்னு. அந்த சப்தம் உண்மையா? அதுவும் மித்தியா.
அதாவது நம்மளுடைய உண்மையான ஒரு தவறை சுட்டி காட்டி, இவன் அறிவு நீ என்ன முட்டாள்தனம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த சப்தமே மித்தியா. அது உண்மையிலே அது இருக்குது, அது ஓரளவுக்கு. ஒன்றுமே இல்லாமல் நாயின்னு நம்ம நாய் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம், அப்படி திட்டினாதே நம்மளுக்கு கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, எல்லாம் ஒரு நாயே பேயேன்னு திட்டினா கோபம் வருது. அது வெறும் சப்தம். அது மித்தியாவுக்குள்ளே இன்னொரு மித்தியா. வெறும் சப்தமே மித்தியா, அதுக்குள்ளே இன்னொரு மித்தியா மாதிரி இல்லாத சொல்லி திட்டுறான் பார்த்தீங்களா. அதனால் அப்போ இதெல்லாம் இருந்தால் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் கூட அது சப்தம், வெறும் நாமம் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் விவகாரத்திலே அது பயன்படாது. சப்தமெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. எந்த சப்தம் இன்றைக்கி ஒரு நாள் புகழுவான், நாளைக்கு இகழுவான், இன்றைக்கி இகழுவான், நாளைக்கு புகழுவான். எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது. வீட்டிலே ஒருத்தர் எப்பயுமே புகழ்கிறதும் இல்லை, எப்பயுமே இகழ்கிறதும் இல்லை. அரசியல்வாதிகள் கூட அப்படித்தான். தொண்டர்கள்லாம் பார்த்தா ஒரு பக்கம் புகழ்வான், எதிர்கட்சி போனோன்னு திட்டுவான், ஆளுங்கட்சியில் புகழ்ந்துக்கிட்டே இருப்பான். அதனால் இந்த நாமரூபம் மித்தியான்னு பார்த்தோம். பிறகு எல்லாவற்றுக்கும் ஆதாரம் ஆத்மா, அது சைதன்ய ஸ்வரூபங்கிற கருத்து. பிறகு ஒரு உதாரணம் சொன்னார். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நீலவர்ணம், காய்ந்த பூமியில் இருக்கக்கூடிய காணல் நீர், ஒரு கம்பத்தில் தெரியக்கூடிய மனிதன், இது எல்லாமே ஒரு தோற்றமே மித்தியாங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு இன்னொரு கருத்து, பிசாசு, வேதாளம், கந்தர்வ நகரம், 2 சந்திரன். சில இடத்துல பார்த்து பேயின்னு சொல்லி சும்மா பார்த்து பயப்படுவோம், வேதாளம் இருக்குன்னு சொல்லி. வானத்தில் ஒரு நகரம் இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம், 2 சந்திரன் கண் கோளாறுனால தெரிகிறது. இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, எல்லாமே உலகத்தில் உள்ள அனைத்தும் மித்தியா. பிறகு அதில் ஒரு கருத்து சொன்ன, இதற்கு ஆதாரமானது ஒரு இடத்துல ஆத்மான்னாரு, இன்னொரு இடத்துல பிரம்மன்னாரு. அப்போ ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற கருத்தையும் அது வலியுறுத்தப்பட்டது. பேர் தான் வேறு, ஆத்மாங்கிற பேர் வேறு, பிரம்மன்கிற பேர் வேறு. சென்னைங்கிறது மெட்ராஸுங்கிறது ஒன்று தான், காஷிங்கிறதும் வாரணாசிங்கிறது ஒன்று தான். அது மாதிரி ஆத்மாங்கிறதும் பிரம்மனுங்கிறதும் ஒன்று தான் அப்படிங்கிற பார்த்தோம். பிறகு இல்லாத ஒன்றை இருப்பதில் பார்த்தல், அதனால் மித்தியா. கடைசியாக பார்த்த கருத்து சுலோகம் 64ல், கடநாம்னா யதா பிருத்திவி, பானை என்ற பெயரில் எப்படி களிமண் இருக்கின்றதோ, அல்லது களிமண் தான் குடம் என்ற பெயரில் தோன்றுகின்றதோ. களிமண்ணில் எத்தனையோ வடிவங்கள் செய்யலாம், அந்த வடிவங்கள் அனைத்தும் மித்தியா. இருப்பது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கி பார்த்தால் இருப்பது மண் மட்டுமே. படநாம்னாகி தந்தவக, அதே போல் துணி என்ற பெயரில் இருக்கிறது நூல் மட்டுமே. சட்டை, வேஷ்டி, சேலை என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த துணிக்கு பேர். ஆனால் என்ன பேர் உள்ளே இருக்கிறது என்ன, நூலை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் என்ன சொன்னார், அதுபோல ஜெகன் நாம்னா சிதாபாதி, சித்தே சைதன்யமே உலகம் என்ற பெயரில் தோன்றுகின்றது. இந்த உலகம் மட்டும் இல்லை, சொர்க்கமாக இருக்கட்டும், நரகமாக இருக்கட்டும், 7-14 லோகங்களாக இருக்கட்டும், எத்தனையோ கேலக்சி எல்லாம் சொல்கிறாங்க. அத்தனை கேலக்சிகளும் மித்யா. அது எல்லாமே உண்மையில் என்னன்னு சொன்னால் அந்த பெயரில் இருக்கே ஒழிய இருப்பது பிரம்மன் மட்டுமே. அப்படி ஒரு பெயர் வந்திருக்கு, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பானை, களிமண். பானையை மட்டும், களிமண்ணை வச்சுட்டு பானையை மட்டும் எடுக்கவே முடியாது. களிமண் பானைங்கிறோம், எனக்கு களிமண் வேணாம் பானையை மட்டும் கொடு அப்படின்னா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டும் சேர்ந்ததே இருக்கும். உண்மையிலே இருப்பது களிமண் மட்டுமே. நாமத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் அதிஷ்டானமான களிமண்ணும் நூலும் எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த உலகம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாமரூபத்தை பார்த்தால், நீக்கிவிட்டு பார்த்தால் இருப்பது பிரம்மன் மட்டுமேங்கிற கருத்து. ஆகவே ஞேயம் தத் தத பாவதக, அதாவது அதன் நாமத்தை நீக்கிவிட்டால், நீக்கிவிட்டு தத் ஞேயம், அதை அறிய வேண்டும். எல்லா நாம ரூபமுமே நீக்க நீக்க கடைசியில் ஒன்றா போய் சேர்ந்துடும். எல்லாம் பிரபஞ்சம் அனைத்தும் கடைசியில் பிரம்மனில் ஐக்கியமாகிவிடும். அன்னைக்கு கூட ஒரு உதாரணம் சொன்னேன். இங்கே ஊரில் இருக்கும்போது
மதுரை யாருன்னு கேட்டால் மதுரைக்காரன், கிராமத்து பேரை சொல்லுவோம் பக்கத்து ஊரில் போட்டால். வேறு டிஸ்ட்ரிக் போயிட்டால் மதுரைம்போம். பிறகு தமிழ்நாட்டில் அங்கே சென்னையில் போய் கேட்டால் மதுரைம்போம், தேனிம்போம். தேனி பக்கத்து கிராமமாக இருந்தால் கூட சொல்ல மாட்டோம். பிறகு தமிழ்நாடும்போம், அவன் கன்னடம்பான், அவன் தெலுங்கன்பான். வேறு நாட்டுக்கு போயாச்சுன்னா இந்தியன்போம். பிறகு கடைசியில் போனால் மனிதர்கள்ங்கிற பேர் வந்துடும். வேறு பிறகு ஜீவர்கள்ங்கிற பேர் வந்துடும். மனிதனும் ஜீவன் தான், எறும்பும் ஜீவன் தான், தேவர்களும் சீவர்கள் தான். பிறகு எல்லாம் ஒன்று. பிறகு அதையும் நீக்கி பார்த்தா இருப்பது பிரம்மன் மட்டுமே. உயரத்தில் போய் மேலான நிலையில் பார்க்கும் பொழுது இருப்பது பிரம்மன் மட்டுமேங்கிற கருத்து இது. 64 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். கடநாம்னா யதா பிருத்திவி படநாம்னாகி தந்தவக. கடநாம்னா யதா, யதான்னா எவ்விதம். ஸ்லோகம் 64. பிருத்திவி களிமண், கடநாம்னா பானை என்ற பெயரில். அடுத்த வார்த்தை படநாம்னாகி தந்தவக. அதுக்கு அடுத்த வார்த்தையை எடுத்துக்கலாம். அதாவது படநாம்னாகி தந்தவக. ரெண்டாவது வரியில் ஜெகன் நாம்னா சிதாபாதி, சித் ஆபாதி. இந்த ஆபாதிங்கிறத எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறணும். அதாவது எவ்விதம் களிமண் பானை என்ற பெயரில். முதல் வாக்கியம் முதல் வரியில். இந்த ஆபாதிங்கிறது ரெண்டாவது வரியில் அந்த சித் ஆபாதி விளங்கி கொண்டிருக்கிறதோ. அதே வார்த்தையை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும். ஆபாதிங்கிறது விளங்கி கொண்டிருக்கிறதோ. எவ்விதம் களிமண் பானை என்ற பெயரில் ஆபாதி விளங்கி கொண்டிருக்கிறதோ. பிறகு படநாம்னா ஹி தந்தவக. தந்தவக ஹி நூல்களே படநாம்னா துணி என்ற பெயரில் அந்த ஆபாதி சேர்த்து விளங்கி கொண்டிருக்கின்றதோ. சித், அதுக்கு முதல் வார்த்தை சித், சைதன்யமும். அப்படியேங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டு அப்படியே சைதன்யமும். ஜெகன் நாம்னா இந்த உலகம் என்ற பெயரில் ஆபாதி விளங்கி கொண்டிருக்கின்றது. களிமண் பானை என்ற பெயரிலும் நூல் துணி என்ற பெயரும் விளங்கி கொண்டிருக்கிறது எப்படியோ அப்படியே சைதன்யம் இந்த உலகம் என்ற பெயரில் விளங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்து ஞேயம் தத் பாவதக. தத் தத் அபாவதக. ஞேயம் தத்து, தத் அபாவதக. தத்துனா அந்த பிரம்மத்தை, தத் அபாவதகன்னா அதை நீக்குவதன் மூலம். அப்படி விளங்கி கொண்டிருக்கிறது அந்த பெயரில், அந்த நாமத்தை நீக்குவதன் மூலம் தத் ஞேயம். ஞேயத்துக்கு அடுத்து ஒரு தத்து வருது, அடுத்து ஒரு தத் அபாதக அபாவதன்னு பிரிச்சுக்கிறணும். அந்த பிரம்மத்தை, தத்துனா அந்த பிரம்மத்தை ஞேயம் அறிய வேண்டும். சென்ற ஸ்லோகத்தில் அனைத்தும் ஆத்மாவேன்னார், இங்கே அனைத்தும் சைதன்யமேங்கிறார். அப்போ ஆத்மாவினுடைய சொரூபம் சைதன்யம், மற்றவையெல்லாம் நாம ரூபம் மட்டுமே. நாம ரூபத்தை நீக்கி பார்த்தால் சைதன்யம் மட்டுமே இருக்கிறது. அங்கன்னா நீக்கி பார்த்தால் ஆத்மா மட்டுமேன்னார். இப்போ ஆத்மா சீக்வல் டு சைதன்யம். இன்னொரு இடத்துல பிரம்மன்கிறார். ஆத்மா சீக்வல் டு பிரம்மன் இஸ் ஈக்வல் டு சைதன்யம். ஸ்லோகம் 65 படிக்கலாம். சர்வோபி வியவகாரஸ்து பிரம்மணா கிரியதே ஜனைகை அஜ்ஞானன் ந விஜானந்தி மிருதேவஹி கடாதிகம். சர்வோபி வியவகாரஸ்து பிரம்மணா கிரியதே ஜனைகை அஜ்ஞானான் ந விஜானந்தி மிருதேவஹி கடாதிகம். இங்கு விவகாரத்தின் அடிப்படையில் பிரம்ம தத்துவத்தை விளக்கிறார். நாம் எல்லாமே பிரம்மன் தான், எல்லாமே மண் தான் சொன்னது மாதிரி எல்லாமே பிரம்மன் தான் ஆத்மான்னு சொன்னால், நாம் எதோட சம்பந்தம் வச்சு விவகாரம் வச்சாலும் என்ன, எதோட விவகாரம் வைக்கிறோம்? பிரம்மனுடன் தான் விவகாரம் வைக்கின்றோம். விவகாரம் வைக்கிறதுக்கு ரெண்டு வேணும். இங்கே என்ன சொல்கிற, நீ எதோட விவகாரம் வச்சாலும் பிரம்மத்தோடு தான் விவகாரம் வைக்கின்றோம். இதெல்லாம் தெரியாததற்கு காரணம் அஞ்ஞானம். பானையில் செய்யும் விவகாரம் எல்லாமே களிமண்ணோட தான். நீங்கள் தண்ணி மோக்குறீங்க பானையில்,
பானையில் வச்சுருக்கோம்னா இல்லை களிமண்ணில் தான் வச்சுருக்கோம். களிமண்ணோட தான் அந்த விவகாரமே நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் வரி சர்வோபி வியவகாரஸ்து சர்வக அபி வியவகாரக து, எல்லா விவகாரமும் பிரம்மனா கிரியதே ஜனைகை. ஜனைகைனா மனிதர்களால், பிரம்மனா கிரியதே பிரம்மனுடன் தான் செய்யப்படுகின்றது. எல்லா விவகாரமும் பிரம்மனுடன் தான் செய்யப்படுகின்றது. இந்த 65 எல்லாம் பிரம்மனுடன் விவகாரம் பார். 66 அனைத்து சம்பந்தம் வைக்கிறது பிரம்மத்தோடம்பார். 67 நம்ம பார்க்குறதெல்லாம் பிரம்மன் பார். இந்த 3 ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா விவகாரம் பிரம்மனோட, சம்பந்தம் பிரம்மனோட, செயல்பாடு பிரம்மனோட, தொடர்பு பிரம்மனோட, பார்க்கறது பிரம்மத்தைத்தான் பார்க்குறோம். இந்த 3லேயுமே களிமண் பானை உதாரணம் சொல்ல போகிறார். இந்த 3 செயல்பாடு சொல்கிறார். ஒன்று விவகாரம் பண்ணுறது, செயல்படுவது எல்லாம் பிரம்மத்தோட தான் செயல்படுறோம். அதே மாதிரி அடுத்ததில் தொடர்பு வைக்கணும், விவகாரம் பண்ணணும், சம்பந்தம் வைக்கணும். எந்த சம்பந்தம் வச்சாலும் பிரம்மத்தோட தான் சம்பந்தம் வைக்கிறோம். 3வது பார்க்கணும், எதை பார்த்தாலும் பிரம்மனை தவிர வேறு எதையும் பார்க்கணும். இதுக்கு 3க்குமே களிமண் பானை உதாரணமே சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் விவகாரம், செயல்பாடுகள், அனைத்து செயல்பாடுகளும் பிரம்மனுடன் தான் செய்யப்படுகின்றது அப்படிங்கிற கருத்து சொல்கிறார். பொதுவாக நீங்கள் விழிப்பு நிலையில் விவகாரம் பண்ணுறது எப்படின்னா, பிராரப்த கர்மத்தின் அடிப்படையில் விவகாரம் நடக்குது. நம்ம பிறக்கும் பொழுதே ஒரு கர்மா வெளிப்பட்டாச்சு. இவ்வளவு சுகத்தை அனுபவிக்கணும், இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு கர்மா வெளிப்பட்டாச்சு. அந்த பிராரப்த கர்மம் இருக்கும் பொழுது வெளிப்படும் பொழுது விழிப்பு நிலை, நம்ம நல்லா வெளியே செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். தூக்கத்தில் பிராரப்த கர்மம் ஒடுங்கிறோம். அதாவது அந்த இடைவெளி, தூக்கம்ங்கிறது 2 பிராரப்த கர்மத்துக்குள்ள இடைவெளி தான் தூக்கம். அதே மாதிரி மரணம்ங்கிறது எப்படின்னா 2 பிராரப்த கர்மத்துக்குள்ள இடைவெளியே மரணம்ங்கிறது. இப்போ ஒரு பிராரப்த கர்மம் வெளிப்பட்டாச்சு, இந்த உடலில் அனுபவிக்கிறோம். பிறகு மரணம் ஏற்பட்ட உடனே அந்த மரணம் எவ்வளோ நாள் தெரியாது. அது இந்த குடுக்கையில் போட்ட விதை மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கும். தூக்கத்தில் எந்த விவகாரமும் கிடையாது. அங்கே இன்பம் துன்பங்கிற விவகாரமே இல்லை, ஒரே அமைதி தான் இருக்குது. பிறகு என்ன பண்ணால், விழித்த உடனே அடுத்த பிராரப்த கர்மத்துடைய தொடர்ச்சி ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த ஜென்மத்துக்கு அதையும் கூட கம்பேர் பண்ணி சொல்லலாம். இன்றைக்கி தூங்குகிறோம், இன்றைக்கி உள்ள லாப நஷ்டம் இன்ப துன்பம் அனுபவிச்சாச்சு, தூக்கத்துக்கு போயாச்சு, இன்றைக்குள்ள பிராரப்த கர்மம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு விழிச்ச உடனே தொடர்ச்சி வரும். அந்த தொடர்ச்சி எப்படி இருக்கும்னா, நேத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கலாம், நேற்று செஞ்ச வேலையினுடைய தொடர்பாகவும் இருக்கலாம், நேற்று அனுபவித்த துக்கத்தினுடைய தொடர்ச்சி இருக்கலாம், நேற்று அனுபவித்த சுகத்தினுடைய தொடர்ச்சி இருக்கலாம், அல்லது அன்னைக்கு திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததனுடைய வேலை ஆரம்பிப்போம். திடீர்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை நிப்பாட்டியிருப்போம், அதை ஆரம்பிப்போம். இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிருக்க ஆரம்பிப்போம். அது மாதிரி தான் மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய பிராரப்த கர்மம் எப்படின்னா, போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாக வரலாம், இல்லை 2 ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி வரலாம், பல ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்த தொடர்ச்சியும் வரலாம். இந்த பிராரப்த கர்ம செயல்பாடுங்கிறதே பிராரப்த கர்மத்தின் அடிப்படையில் தான். சரி, அந்த செயல்பாடு எதனோட வைக்கிறீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு செயலுமே எல்லாமே பிரம்மன்னு சொன்னால் பிறகு என்ன, பிரம்மத்தோடு தான் வைக்கிறோம். நம்ம சாதாரண நிலையில் பார்த்தா விவகாரம் செய்வது என்பது பிராரப்த கர்மத்தின் அடிப்படையில். அந்த பிராரப்த கர்மத்தின் அடிப்படையில் செய்தாலும் கூட எல்லாம் பிரம்மனுங்கும்போது அந்த புத்தி வந்துருச்சுன்னா ஞானம் வந்தாச்சு. நம்மளுக்கு அதில் ஏற்றத்தாழ்வுலாம் வராது, எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதி வரும். அதை பார்க்க போகிறோம் பின்னாடி. எல்லா விவகாரமும் கடவுளோடு தான், பிரம்மத்தோடு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, கடவுள் எங்கே இருக்கிறார்னு கேள்வி கேட்டால் கேள்வி கேட்போமா? எல்லாமே கடவுள் மயம்னு சொன்னால் கடவுள் எங்கே இருக்காங்க கேள்வி வருமா? அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிடுவோம். தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னு சொல்லிட்டு அப்புறம் கடவுள் எங்கே இருக்காருன்னு கேள்வி கேட்டால், தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் எண்ணுள்ளும் இருக்கிறார் தான் அர்த்தம். எனக்குள்ளேயும் அவர் இருக்கார், எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கார். ஆனால் என்ன பண்ணுவோம், எங்கே இருக்காருன்னு கேள்வி கேட்போம். இல்லை இப்போ கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதா, சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னா அப்படி இல்லை.
அங்கே அதிகமாக வெளிப்படுகிறார் அவர். அங்கே ஒரு சாநித்தியத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார். விக்கிரகத்தில் வெளிப்படுவது அதிகமாக அதனுடைய பிரகாசம் வெளிப்படுகிறது. அதனால் எல்லாமே கடவுள் பிரம்மன்னு சொல்லியாச்சுன்னா கடவுள் எங்கே இருக்கீங்க, கடவுளை நீங்கள் பார்த்தீங்களாங்கிற கேள்வியே அனாவசியமானது. விவேகானந்தர் போய் கேட்டார்ல ராமகிருஷ்ணர்கிட்ட, கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். ஆமான்னார். எப்படி பார்த்துருந்தா உன்னைய பார்க்குறது மாதிரியே பார்த்தேன்னு அவர் சொன்னார். ராமகிருஷ்ணர் சொன்னார். இதே சித்பவானந்திட்ட கேள்வி கேட்டார் ஒருத்தர் போய், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லைன்ட்டார். நான் கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லைன்ட்டார். அப்போ அதனால் அனைத்தையும் கடவுளாக பார்க்கறது. அது இப்படி எல்லாமே விவகாரமெல்லாம் பிரம்மனுடன் சொல்லும் பொழுது அங்கே என்ன இருக்குது? கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த 2 பேர் அத்வைதிகள், எல்லாமே பிரம்மன் சொல்கிறாளுங்க. 2 பேர் அத்வைதிக்குள்ளே சண்டை வந்துருச்சு. கேட்டாங்களா, என்ன அத்வைதம் பேசுகிறீங்க, சண்டை போடுறீங்க? இல்லை, ஒரு பிரம்மத்தை அடிக்குது, அந்த பிரம்மம் இந்த பிரம்மத்தை அடிக்குதுன்னாராம். ஏன்னா அத்வைதிக்குள்ளே சண்டை வந்தால் அப்படித்தான். ஞானி வந்து அவர் கூட யார் சண்டை போட்டாலும் துக்கப்பட மாட்டான். இவன் கூட வேற யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் எல்லாம் பிரம்மன் சண்டை போட்டுக்கிட்டுன்னு பேசாமல் போயிடுவான். அவன் அதாவது சின்மயானந்தர் ஒரு உதாரணம் சொல்லுவார். இருக்கு ஒரு கதை சொல்லியிருக்கார். அதை இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு தெரிஞ்சிருக்கான், நல்ல இளைஞன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தானான். நல்லா ஆரம்பிச்சிருக்கான், நல்ல தொழில், நல்லா சம்பாரிச்சிட்டான். அப்புறம் அதேமாதிரி நல்ல பெண்ணை பார்த்து, ஒரு அருமையான பெண்ணை பார்த்து, குணமான பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சிட்டான். பிறகு ஒரு வீடு தனியாக கட்டணும்னு சொல்லி ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் போய் 2 பேரும் சந்தோஷமாக வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு குடி போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு இங்கே ஆஃபீஸ்லேருந்து அந்த வீட்டுக்கு நடந்து போகணும். பக்கத்துலேயே ஆஃபீஸ், இப்போ கம்பெனி பக்கத்துலேயே வாங்கியிருக்கான். அப்போ அந்த போகிற வழியில் ஒரு கோழி பண்ணை ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஆள் டல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு உடம்பே சரியில்லை, என்ன வீக்னஸாக இருக்குங்கும்போது ஒய்ஃபு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் கேட்கும்போது இவனுக்கு சின்ன வயசில் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இந்த கோழி புழுவை கொத்துது பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே இவனை கொத்துற மாதிரி ஃபீலிங் வந்துடுமா. கோழி புழுவை கொத்தி சாப்பிட்டா இவனவே கொத்துற மாதிரி பயப்படுவானா. இது கொஞ்ச நாள் அது இல்லை. அப்புறம் இந்த கோழி பண்ணையை கோழியை பார்த்த உடனே கோழி நம்மளை கொத்துதுங்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே உடம்பே சௌரியம் இல்லாமல் போயிருக்கு. இவனை புழுவாக நினச்சிக்கிடுவானா. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு நிறைய வைத்தியம் இதெல்லாம் பண்ணி அவனுக்கு என்ன, நீ புழு கிடையாது, நீ மனுஷன், உன்னை கோழி கொத்த முடியாது அப்படின்லாம் அவனுக்கு நல்லா புரிய வச்சு, நீ புழு இல்லை மனுஷங்கிறத புரிய வச்சு அவனுக்கு அந்த ஒரு இதை உண்டாக்கி விட்டாரான். புரிஞ்சுக்கிட்டான். அப்பா இனிமேல் நான் வந்து என்னை கோழி கொத்த முடியாது, நான் மனுஷன்தான் அப்படி புரிஞ்சுட்டு வந்தானா. கரெக்டாக வரும்போது கோழி பண்ணிட்டு வரும்போது திருப்பி அவனுக்கு ஏதோ வேகமாக திருப்பி ஓடி இருக்கான் ஆஸ்பத்திரிக்கு. ஒய்ஃபு திருப்பி முன்னாடி ஓடி இருக்கு. ஓடி போன டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் மனுஷங்கிறது எனக்கு தெரியுது, கோழிக்கு தெரியுமா தெரியாதா? அது என்னை புழுன்னு நினச்சி நான் என்ன பண்ணுறதுன்னா, இவனை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாரா. சில பேர் நான் பிரம்மன்னு புரிஞ்ச பிறகு நான் ஏன் பிரம்மன் அவனுக்கு தெரியாதே, அதனால் அவன் வகிரான்னு அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நான் பிரம்மன்னா எல்லாரும் பிரம்மன் தான். அது மாதிரி இவன் வந்து நான் கோழி இல்லைன்னு புரிஞ்சுட்டு கோழிக்கு புரியலையே அப்படின்னு நினச்சான்னா நம்ம என்ன பண்ண முடியாது? விவகாரம் பண்ணும் பொழுது நான் மட்டும் பிரம்மன் அல்ல, நம்மகிட்ட ஒருத்தர் சண்டை போடுறான்னா அவனும் பிரம்மன் தான். எல்லாரும் பிரம்மன்கிற புத்தி வரணும். அதை சொல்கிறார் அவர். சிஷ்யனுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து முக்தன் அல்ல, சம்சாரி, நான் துக்கப்பட்டுக்கிட்டு நினைப்பான். ஆனால் குரு என்ன நினைப்பான், இவனே என்ன நினைப்பான், குரு முக்தன், அவர் வந்து ஜீவன் முக்தர், அவர் ஞானின்னு நினைப்பான். ஆனால் குரு சிஷ்யன் எப்படி நினைப்பார்னா, அவனும் முக்தன் தான் நினைப்பார். அவனும் பிரம்மன் தான், நானும் பிரம்மன். இவன் என்ன நினைப்பான், சிஷ்யன் ஆரம்பத்தில் குரு பிரம்மன் தான், நான் பிரம்மன் இல்லைன்னு நினைப்பான். ஆனால் குருவை பொறுத்தவரை இவனும் பிரம்மன் தான், நானும் பிரம்மன் தான், நானும் முக்தன் தான், அவனும் முக்தன் தான். அந்த முக்தத்தன்மை அறியாமல் இருக்கான், திருப்பி அறிஞ்சிருவான்னு சொல்வார். அது மாதிரி இந்த உலகத்தை மித்தியாவாகவோ பிரம்மனாகவோ பார்க்காமல் எல்லா வேலையும் செஞ்சோம்னா அங்கே துக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது ஒன்று பிரம்ம தத்துவத்தை அப்ளை பண்ணணும், இல்லாட்டி
இது மித்தியாங்கிறத அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணினோம்னா துக்கத்திலிருந்து விடுபட முடியும். அதனால் அது எப்படி தெரியும் சொன்னால், இதெல்லாம் அஜ்ஞானாத் ந விஜானந்தி. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அறியாமையால். நான் கடவுளுடன் தான் பிரம்மனுடன் தான் விவகாரம் செய்கின்றேன் என்பதை அறியாத காரணத்தினால் என்ன பண்ணுறாங்க, இவங்க துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு உதாரணம் என்ன சொல்கிறாரு, மிருத் ஏவகி கட்டாதிகம், களிமண் தான் பானை முதலியவளாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. இந்த அறியாமை, களிமண் தான் பானைங்கிற அறியாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு பிரம்மனோட தான் விவகாரம் செய்கிறோங்கிறது தெரியவதில்லை. நீ பிரம்மத்தை விட்டுட்டு கடவுளை விட்டு மற்றவர்களோட விவகாரம் செய்யின்னு சொன்னால் நம்மளால் அந்த விவகாரமே பண்ணவே முடியாது. தங்கத்தை வச்சுட்டு நகையை மட்டும் எடுத்துகிட்டு வான்னா எடுத்துகிட்டு வரவே முடியாது. மண்ணை வச்சுட்டு பானையை மட்டும் எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வரவே முடியாது. நீ கடவுளை விட்டுட்டு மற்றவங்களோட தான் விவகாரம் பண்ணுன்னு சொன்னால் அது பண்ணவே முடியாது. நாம் செய்கின்ற அனைத்து விவகாரமும் அந்த பிரம்மத்திடமே. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். 65. சர்வோபி வியவகாரஸ்து சர்வக அபி வியவகாரக து. எல்லா விவகாரமும் அல்லது எல்லா செயல்களும் பிரம்மனா பிரம்மத்துடன் தான். கிரியதே ஜனைகி, ஜனைகின மனிதர்களால் கிரியதே செய்யப்படுகிறது. அனைத்து விவகாரமும் அல்லது அனைத்து செயல்களும் பிரம்மனா பிரம்மத்துடன் தான் ஜனைகை மனிதர்களால் கிரியதே செய்யப்படுகின்றது. இது முதல் வார்த்தை. ரெண்டாவது அஜ்ஞானாத், அஞ்ஞானான் ந விஜானந்தின்னு இருக்கு. அஜ்ஞானாத் ந விஜானந்தி. அஜ்ஞானாத்னா அறியாமையினால், அதாவது ஆத்ம ஞானத்தை அடையாதவர்கள் அவர்களது அறியாமையினால் ந விஜானந்தி அறிவதில்லை. அவர்கள் இதை அறிவதில்லை. அறிவதில்லைக்கு முன்னாடி அவர்கள் இதை அறிவதில்லை. எதை? மிருத் ஏவகி, மிருதேவகின்றிருக்கு. மிருத் ஏவகி களிமண் தான் கட்டாதிகம் பானை முதலியவளாக தோன்றிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அறியாமையினால். பானை தான் களிமண்ணாக இருக்குங்கிற அறியாமல் தெரியலை அவங்களுக்கு. அது தெரிஞ்சுன்னா இந்த இப்படி இந்த எண்ணம் வராது. நம்ம உலகத்தோட விவகாரம் பண்ணேன்னு வராது. இப்படி அறியாமல் இருப்பதினால் அவன் என்ன பண்ணுறான், பிரம்மத்தோட விவகாரம் செஞ்சாலும் அது அஞ்ஞானத்தினால அப்படி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்தது 66 படிக்கலாம். காரிய காரணதா நித்யம் ஆஸ்தே கடம் ருதோர்யதாம் ததைவ ஸ்ருதியுக்திப்யாம் பிரபஞ்ச பிரம்மணோரிகம். காரிய காரணதா நித்யம் ஆஸ்தே கடம் ருதோர்யதாம் ததைவ ஸ்ருதியுக்திப்யாம் பிரபஞ்ச பிரம்மணோரிகம். இங்கே சம்பந்தம், நாம் அனைத்து சம்பந்தமும் பிரம்மனோடு தான் வைக்கிறோம். அதுக்கு இங்கே காரிய காரண சம்பந்தம்ங்கிறார். காரிய காரண சம்பந்தம். அதற்கும் உதாரணம் இந்த களிமண் பானை தான். இந்த பிரம்மனோடன் தான் காரிய காரண சம்பந்தம்ங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிற முடியும்னா நேர பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியாது. களிமண் பானையில் இருக்கக்கூடிய காரிய காரண சம்பந்தத்தை நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிடலாம், புரிஞ்சுக்கிற முடியும். நேர பார்த்து அனுபவித்து புரிஞ்சுக்கிற முடியும். இந்த பிரம்மனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள காரிய காரண சம்பந்தத்தை வேதத்தை வச்சு தான் புரிஞ்சுக்கிற முடியும். பிறகு அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியும். சுருதி யுக்தியினால்தான் புரிஞ்சுக்கிற முடியும். இந்த கருத்து இதில் வலியுறுத்தப்படுகிறது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் அதாவது காரிய காரண சம்பந்தம். சம்பந்தம் 2 இருக்குது. ஒரு சம்பந்தம் காரிய காரண சம்பந்தம், இது இங்கே சொல்லப்படுது. இன்னொரு சம்பந்தம் என்னென்னா ஆதார ஆதேய சம்பந்தம்.
இந்த காரிய காரண சம்பந்தங்கிறது நித்திய சம்பந்தம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். இந்த ஆதார ஆதேய சம்பந்தம் வந்து அனித்திய சம்பந்தம். எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ களிமண் பானை, களிமண் வந்து காரணம், பானை உருவாகுவதற்கு காரணம் களிமண், பானை காரியமாக வந்திருக்கு. இந்த களிமண்ணையும் பானையும் பிரிக்க முடியாது இந்த சம்பந்தத்தை. களிமண் இல்லாட்டி பானை வரவே வராது. நீங்கள் பானையாக மாறினாலும் அங்கே களிமண் தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சம்பந்தம் உபாதான காரணம்னு சொல்லுவோம். நம்மளை பொறுத்தவரையில் உபாதான காரணம் கடவுள்னு சொல்லுவோம். சில மதவாதிகள் எப்படின்னா கடவுள் எங்கேயோ இருந்து படைக்கிறாரு, அவர் தனியாக இருக்கார், படைப்பு தனியாக இருக்குன்னு சொல்லுவோம். கடவுளே உலகமாக மாறியிருக்கிறார் நம்மளுடைய கருத்து, அத்வைதிகளுடைய கருத்து. பிரம்மனே இந்த பிரபஞ்சமாக மாறியிருக்கிறது. அப்போ பிரம்மனையும் உலகத்தையும் பிரிக்க முடியாது. காரியம் உலகம், காரணம் பிரம்மன். மண் வந்து காரணம், பானை காரியம். அப்போ இந்த காரிய காரண சம்பந்தம் இது நித்தியமான சம்பந்தம். இன்னொரு சம்பந்தம் இருக்குது, அது எப்படின்னா ஆதார ஆதேய சம்பந்தம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு மரத்து மேலே குரங்கு இருக்குது. குரங்குக்கு ஆதாரமாக இருக்கிறது எது? மரம். குரங்கு அப்படியே இருக்குமா? திருப்பி தரையில் தவ்விடும், பிறகு வீட்டுக்கு மாறும். அது வந்து டெம்பரவரி சம்பந்தம். நம்ம வீட்டில் இருக்கோம், அவன் எங்கே இருக்கான்? அவர் வீட்டில் இருக்கார். நம்ம வீட்டில் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த வீடு. இப்போ இந்த ஹாலில் இருக்கோம், நம்ம இருக்கிறதுக்கு ஆதாரம் இந்த ஹாலு. நம்மளுக்குள்ள சம்பந்தம் இந்த ஹாலோட சம்பந்தம் வச்சு, இது வந்து பெர்மனண்ட்டாக கொஞ்ச நேரத்தில் மாறி போயிடுவோம். இதுக்கு பேர் ஆதார ஆதேய சம்பந்தம். இது இங்கே சொல்லப்படலை. இங்கே சொல்லப்படுவது காரண காரிய சம்பந்தம். அது எதுக்கு இருக்குது? பானைக்கும் மண்ணுக்கும் எப்படி காரிய காரண சம்பந்தம் நித்தியமாக இருக்கிறதோ, அதை முதல் வரியில் சொல்கிறார். காரிய காரணத்தா நித்தியம் ஆஸ்தே. காரிய காரணம் என்கின்ற சம்பந்தம் எப்பொழுதும் உள்ளது. அதற்கு உதாரணம் என்ன? கடம் மிருத்தோகோ யதா. களிமண் பானை எவ்விதமோ அவ்விதம். களிமண் காரியமாக வந்திருக்கிறது. எதிலிருந்து? காரணமான மண்ணிலிருந்து. மண்ணிலிருந்து பானை வந்தது என்றால் மண்ணை விட்டு விலகி போவதே இல்லை, மண்ணோட சேர்ந்து தான் இருக்கும். அந்த சம்பந்தம் மாற்றவே முடியாத நித்தியமான ஒரு சம்பந்தம். ஆனால் இந்த குரங்கு மரத்தில் இருக்கிறதோ மனிதன் வீட்டில் இருக்க சம்பந்தம் ஆதார ஆதேயம். அதே மாதிரி உறவுகள், எதை எடுத்தாலும் சொல்லலாம். உறவுகள் எல்லாம், எல்லா உறவுகளுடைய சம்பந்தமெல்லாம் சொல்கிறான். சம்பந்தம் வச்சுக்கிட்டோம்னு சொல்கிறான், சம்பந்தின்னு சொல்கிறோம். திருமணம் முடிக்கும் போது சம்பந்தம் பண்ணியாச்சு அப்படிங்கிறான். பிரச்சனையாக அங்கே ஆரம்பிக்கும். அந்த சம்பந்தம்லாம் பெர்மனண்ட்டு கிடையாது. நல்லா இருக்கும், திடீர்னு சண்டை வந்துடும். சம்பந்தம்னால சம்பந்தினால பிரச்சனைங்கிறதுல போயிடுச்சு. இப்போ அப்படி ஆகிப்போகுது. முதல்ல நல்லா இருக்கும், பிறகு ப்ராப்ளம் வருது. எல்லாம் அப்படி இல்லை, சில இடத்துல அப்படி. அதனால் எந்த உறவாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி உறவு, அப்பா அம்மா உறவு, எந்த உறவுகளாக இருந்தாலும் அது வந்து பிரிச்சிடும் ஒரு நாள். ஒன்று நம்மளை விட்டு அவங்க போயிடுவாங்க, இல்லாட்டி அவங்கள விட்டு நாம் போயிடுவோம். இது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சம்பந்தம் வந்து பிரிக்கக்கூடிய சம்பந்தம். இது ஆதார ஆதேய சம்பந்தம். ஆனால் அந்த சம்பந்தம் வந்து பிரிக்க முடியாத சம்பந்தம். எப்படி? மண்ணும் பானையும். மண்ணையும் பானையும் தனித்தனியாக பிரிக்க முடியுமா? என்னைக்கும் பிரிக்க முடியாது. அது என்ன சொல்கிறாரு? இந்த சம்பந்தத்திற்கு பிரமாணம் என்னன்னு சொன்னால் அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. அதாவது இந்த களிமண் பானை இதில் இருக்கக்கூடிய அனித்திய சம்பந்தம், மித்தியா சம்பந்தம், இதெல்லாம் பிரத்யக்ஷமாக தெரியுது. ஒரு மித்தியாவாக இருக்க சம்பந்தம் தெரியுது, அனித்தியமாக இருக்க சம்பந்தம் தெரியுது. கண்ணில் பார்க்குறோம். பானை மண்ணில், பானைக்கும் மண்ணுக்கும் உள்ள சம்பந்தம் வந்து நித்தியமானது தான். ஆனால் நேராக பார்க்குறோம். என்ன இருந்தாலும் ஆனால் பானைங்கிற ரூபம் ஓடி போயிடும், மண் அப்படியே இருக்கும். திருப்பி பானை வந்தால் மண்ணை விட்டு பிரிக்கவே முடியாது. நித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அனித்தியம்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இந்த இடத்துல இது காரிய காரணம்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, பிரிக்க முடியாமல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் இதெல்லாம் நேராக பார்த்து அனுபவிக்கிறோம். இந்த சம்பந்தத்தை பிரத்யக்ஷமாக இருக்குது. ஆனால் பிரம்மன் காரியம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் காரியம். பிரம்மன் காரணம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் காரியம் அப்படின்னு ஒரு சம்பந்தம் வருது. அங்கேயும் இது நம்ம நேராக பார்த்தோமா? இந்த உலகம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தோமா? தெரியாது. பிரம்மனிடம் வந்திருக்கிறது என்பதற்கு நம்மளுக்கு வேதம் சொல்லுது.
பிறகு அனுமானம், யுக்தியினால் ஆச்சாரியர்கள்லாம் விளக்குறாங்க. அதை புரியும் பொழுது இது நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த கருத்தை. இங்கே நம்பிக்கை தான், அதோட புத்தியிலையும் புரிஞ்சுக்கிற முடியும். பிரம்மனிடம் மருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறது, காரியமாக வந்திருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு பிரமாணம், பிரத்யட்சம் கிடையாது, வேத பிரமாணம் மட்டுமே. அந்த வேதம் அப்படியே ஏற்றுக்கிறதும் இல்லை. அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம சுருதி யுக்தியினாலும் புத்தியினாலும் ஏற்றுக்கொள்கின்றோம். நான் அடிக்கொருக்கா சொல்கிற உதாரணம் இதுதான். பூமி சுற்றுகிறது, அனுபவத்தில் பார்க்க முடியுமா? இப்போ பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு செகண்டுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு தெரியுதா? பூமி அசையாமல் நிற்கிது, அப்படி தான் நினச்சி. அனுபவத்தில் பூமி அசையாமல் இருக்குது, ஆனால் எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை அனுபவிக்க முடியுமா? நிச்சயம் அனுபவிக்க முடியும். நீங்கள் இந்த விண்வெளியில் போயிட்டா கூட தெரியாது. சந்திரன் சுற்றுதா இல்லையா? சந்திரனை பொறுத்தவரை நான் விண்வெளியிலே இருக்கோம். சந்திரனை பொறுத்தவரை நம்ம சந்திரனை விட்டு தாண்டி விண்வெளிக்கு வந்தாச்சு. சுற்றுறது தெரியுதா? தெரியறது இல்லை. தன்னைத்தானே சுற்றுது. அது 30 நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றுது, தெரியறதே இல்லை. அதுக்கெல்லாம் விஞ்ஞான சாஸ்திரம் தான் பிரமாணம். எப்படி நம்மளுக்கு உபனிஷத் பிரமாணமோ, இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம் பிரம்மன் என்பதற்கு உபனிஷத் பிரமாணமோ, அதுக்கு விஞ்ஞான சாஸ்திரம் தான் பிரமாணம். அனுபவத்தில் நேராக பார்க்கவே முடியாது. பிறகு சில உதாரணங்கள்லாம் சொல்லி, விஞ்ஞானத்தில் உதாரணம் சொல்லி குழந்தைகள், படிக்கிற குழந்தைக்கு விளைக்கிறாங்க. ஆமாம், நிச்சயம் அப்படித்தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை. நேராக பார்க்காட்டாலும் கூட அந்த விஞ்ஞான சாஸ்திரத்தை அறிவுபூர்வமாக சிந்தித்து ஏற்றுக்கொள்வது போல இந்த பிரம்மன்தான் காரணம், இந்த பிரபஞ்சம் காரியம் என்பதை உபனிஷத் சொல்லுகின்றது. அதை யுக்திபூர்வமாக விளக்குகின்றார்கள். அப்படி விளக்கி அதை நாம் புரிஞ்சுக்கிறோங்கிறார். இதனால் என்ன பலன் சொன்னால், இந்த வேதம் சொல்கிறத கேட்டாலே முதல்ல புரிஞ்சுக்கிறோம். எப்போ புரியும் தெரியுமா? மன தூய்மை நல்லா இருந்தால், மன ஒருமுகப்பாடும் மன தூய்மை இருந்தால் அந்த சுருதி வாக்கியமே போதுமா. புத்தியெல்லாம் தீட்டி கூட புரிஞ்சுக்கிற யுக்தி உதாரணமெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. சுத்தமான மனசில் ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லாட்டி கொஞ்சம் யுக்தியெல்லாம் பயன்படுத்தி சொல்ல வேண்டியது இருக்குது. இதனுடைய பலன் என்னன்னு சொன்னால், சர்வாத்ம பாவம் துக்க நிவர்த்தி அப்படிங்கிறாங்க. இந்த சுருதி தான் பிரமாணங்கிறத அந்த 2வது வரியில் சொல்கிறார். இங்கே முதல் போய் ததைவ சுருதி யுக்திப்யாம், அவ்விதமே சுருதி யுக்தியின் மூலமாக அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? பிரம்மத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை. 2வது வரியில் கடைசியில் சொல்கிறார், பிரபஞ்ச பிரம்மனோ இக. இங்கு பிரம்மத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை சுருதி யுக்தியின் மூலமாகத்தான் அறிய வேண்டும். இப்படி ஒரு சர்வாத்ம பாவனை வந்துருச்சுனாலே துக்கம் நிறைய போயிடும். எல்லாமே பிரம்மன் தான் அப்படிங்கிற கருத்து மனசில் ஆழமாக பதிஞ்சு அது நிஷ்டையாச்சுன்னு சொன்னால், ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் இதை அப்ளை பண்ண ஆரம்பித்தோம்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடலாம். அந்த நேரத்தில் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவான், இதை அப்படியே அப்ளை பண்ணி சர்வ துக்க நிவர்த்திக்கு இது பயன்படும். சர்வாத்ம பாவம், அதனால் துக்க நிவர்த்தி. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இங்கே மண்ணு தான் பானை, பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சம். அப்போ நான் யார், நீ யார்? எல்லாம் பிரம்மன் தான். நான் யார் நீ யார்னு ஒரு பாட்டு இருக்கு. நாளும் தெரிந்தவன் யார் யார், தாயார் தந்தையார்லாம் வரும். யாராக இருந்தாலும் யார், எல்லாமே பிரம்மன் தான். பிரம்மனை தவிர ஒன்றும் இல்லை. இந்த உலகமும் பிரம்மன், கடவுளும் பிரம்மன், நீயும் பிரம்மன், நானும் பிரம்மன். பிறகு நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தால் எல்லாம் பொம்மை, அது மித்தியாவுக்கு. இங்கே நீயும் கடவுள் நானும் கடவுள் அனைத்தும் கடவுள், இது பிரம்ம தத்துவத்துக்கு. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். காரிய காரணதா நித்தியம் ஆஸ்தே கடம் மிருத்தோர் யதா. முதல் வரி, முதல் வரியில் கடைசி வார்த்தை யதா, எவ்விதம். காரிய காரணதா, காரியம் காரணம் என்கின்ற சம்பந்தம். முதல் வரியில் கடைசி வார்த்தையை முதல்ல எடுத்துக்கிறேன். எவ்விதம், காரியம் காரணம் என்ற சம்பந்தம், காரிய காரணதா சம்பந்தம். கடமிருத்தோகோ, அந்த ஏதாவது முதல் வார்த்தை கடமிருத்தோகோ நித்தியம் ஆஸ்தேன்னு சேர்த்து பிடிக்கணும். கடமிருத்தோகன்னா பானைக்கும் களிமண்ணுக்கும் நித்தியம் ஆஸ்தே எப்பொழுதும் உள்ளதோ.
எப்படி காரிய காரணம் என்கின்ற சம்பந்தம் பானைக்கும் களிமண்ணுக்கும் எப்பொழுதும் இருக்கிறதோ, அதை பிரிக்க முடியாது. அந்த சம்பந்தத்தை இன்னொரு சம்பந்தம் பிரிச்சிடலாம். இந்த சம்பந்தம் பிரிக்க முடியாமல் எப்பொழுதும் இருக்கிறதோ, எவ்விதம் காரியம் காரணம் என்கின்ற சம்பந்தம் பானைக்கும் களிமண்ணுக்கும் எப்பொழுதும் உள்ளதோ. அடுத்தது ரெண்டாவது ததைவ, ததா ஏவ, அதை போலவே சுருதி யுக்திப்யாம் பிரபஞ்ச பிரம்மனோர் இக, அந்த பிரபஞ்ச பிரம்மனோர் இக, இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரம்மத்திற்கும் உள்ள சம்பந்தம். இங்கு இகன்னா இங்கு, பிரம்மத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள சம்பந்தம் சுருதி யுக்திப்யாம், சுருதி யுக்திப்யாம், அதாவது சுருதியின் மூலமாகவும் யுக்தியின் மூலமாகவும் அறியப்படுகின்றது. இங்கே சொல்லப்பட்ட கருத்து காரிய காரண சம்பந்தம், அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அதற்கு உதாரணம் என்ன? களிமண் பானை. அது அனுபவத்தில் பிரமாணம். களிமண் பானையில் இருக்கக்கூடிய காரிய காரண சம்பந்தம் நேரடி அனுபவத்தில் இருக்குது. அனுபவத்தில் பார்க்குறோம், தெரியுது நம்மளுக்கு. பானையிலிருந்தே மண் வந்துருக்கு, நேரடியாக பார்த்துடலாம். இது அனுபவ பிரமாணம். ஆனால் பிரபஞ்சத்திற்கும் பிரம்மனிற்கும் உள்ள காரிய காரண சம்பந்தம் அனுபவத்தில் கிடையாது, அனுபவிக்க முடியாது. அதுக்கு பிரமாணம் என்ன? வேதம் சொல்லி இருக்கிறது, உபனிஷதங்களில் வருகின்றது. அப்படியே சொன்னால் ஏற்றுக்கிறோமான்னா அது யுக்தியின் மூலமாகவும் நம்மளுக்கு விளக்கப்படுகிறது, அதன் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்கின்றோம். எப்படி விஞ்ஞான சாஸ்திரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி உபனிஷத் சாஸ்திரங்களின் மூலமாக இதை அறிகின்றோம். அடுத்து 67வது ஸ்லோகம் படிக்கலாம். கிருஹ்யமானே கடே யத்வன்னம் மிருத்திகாபாதி வைபலாத் வீக்ஷயமானே பிரபஞ்சேபீம் பிரம்மைவாபாதி பாசுரம். கிரஹ்யமானே கடே யத்வனம் மிருத்திகாபாதி வைபலாத் வீக்ஷயமானே பிரபஞ்சேபீம் பிரம்மைவாபாதி பாசுரம். 65 அனைத்து விவகாரமும் பிரம்மனுடன் பார்த்தோம், அதுக்கும் களிமண் பானை உதாரணம். இங்கே 66 அனைத்து சம்பந்தமும் பிரம்மனுடன் பார்த்தோம், அதுக்கும் பானை களிமண் உதாரணம். இங்கே நாம் பார்ப்பது எல்லாமே பிரபஞ்சத்தை அல்ல, பிரம்மனைத்தான் அப்படிங்கிறார். இங்கே பார்க்கறத சொல்கிறார், பார்ப்பது அனைத்தும் பிரம்மனை அல்ல, பிரபஞ்சத்தை தான். அதே உதாரணம் தான், எளிமையான கருத்து தான். 3 ஆங்கிள் அதே கருத்தை மாற்றி மாற்றி விளக்கும் பொழுது உள்ளத்தில் நல்லா பதியுங்கிறதுக்காக சொல்கிறார். இப்படி இங்கே 2வது வரியில் பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை வீக்ஷயமானே பிரபஞ்சேபி, பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது, பிரபஞ்சே அபி பிரபஞ்சத்தை பார்க்கும்போது, வீக்ஷயமானே அபின்னா பார்க்கும்போது, பிரம்மைவ ஆபாதி பிரம்மத்தைத்தான் பார்க்கின்றோங்கிறார். நீ இந்த உலகத்தை என்ன பார்த்தாலும் அது எதை பார்க்குற? பிரபஞ்சத்தை தான் பார்க்குறோம். அதே சித்பவானந்தட்ட கடவுளை பார்த்தீர்கள்னு கேட்டதுக்கு கடவுளை தவிர எதையும் பார்க்கலைன்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி இருப்பதெல்லாம் இறைவனே, அதான் கருத்து. அவரே ஒரு கருத்து சொன்னார். அதாவது இந்த சிவன் பிரம்ம தத்துவமாக சொல்லுவாங்க, மாயை காளியை மாயா தத்துவம்பாங்க. சிவன் மேலே காளி ஆடுற மாதிரி ஒரு படம் முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஒரு படம் இருக்கும், சிவன் கீழே படுத்திருப்பார், மேலே காளி நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கும். இந்த சிவபக்தர்களுக்கு கொஞ்சம் கோபம், என்னடா இது சிவன் மேலே போய் காளி மிதித்து ஆடிக்கிட்டு இருக்கேன், சிவனை அவமதிக்கிறது மாதிரி இல்லையான்னு சொல்லி இப்படியெல்லாம் படம் போடுவாங்களா அப்படின்னு சித்பவானந்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை அது தத்துவ ரீதியாக போட்டிருக்கேன், புரியுதுங்களா? அவர் சொன்னார், சிவன் எப்படி எங்கே இருக்காருன்னு கேட்டிருக்காரு. அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு இருக்காங்க. அப்போ சிவன் இல்லாத இடம் ஒரு இடத்த சொல்லு, அங்கே போய் நான் காளி ஆட சொல்கிறேன்னாரான். சிவன் இல்லாத இடம் ஒரு இடத்த சொல்லு, அங்கே போய் நான் காளி ஆட சொல்கிறேன்னாரான். அவங்களால ஒன்றும் பேச முடியலை. பிரம்மன் என்ற ஆதார தத்துவத்தின் மீது மாயை என்ற இந்த பிரபஞ்சம் தோன்றி விவகாரம் நடத்திக்கிட்டு இருக்கு. அதை புரிய வைக்கிறதுக்கு அந்த அந்த படமே. அது மாதிரி பார்க்கறது எல்லாமே பிரம்மனைத்தான் அப்படிங்கிறார்.
பாசுரம் அது எப்படி பார்க்குறோம்னா, எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு இந்திரியங்கள் தேவை இருக்குது, பிரமாணம் தேவை இருக்குது. ஆனால் பிரம்மனை பார்க்கறது எப்படின்னா, இன்னொன்று வெளியே பார்க்குறதும் பிரம்மனைத்தான். வெளியே எல்லாத்தையும் பிரம்மனாத்தையும் பார்க்குறீங்க, நம்மளுக்குள்ளே பார்க்குறதும் பிரம்மனாக பார்த்துக்க. அப்போ நான் பிரம்மன்னு சொன்னால், நான் என்னை எப்படி பார்த்துக்கிறது? ஆனால் எதை வச்சு பார்க்குறேன், எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், எந்த விதமான பிரமாணமும் இல்லாமல் பிரம்மன் அறியப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். பாசுரம்னா எந்த பிரமாணமும் இல்லாமல் அந்த பிரம்மன் தானே விளங்குகிறது. வெளியே பார்க்குறதெல்லாம் பிரம்மன் மட்டுமல்ல, நம்மளுக்குள்ள நாம் பிரம்மன்கிறதும் தானே விளங்கி கொண்டிருக்கிறது. இதில் ஒரு பாசுரம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். வெளியே இருக்கிறதெல்லாம் பிரம்மன்னு பார்க்கும் பொழுது இந்திரியங்களை வச்சு பார்க்குறோம். ஆனால் நானே பிரம்மன் சொல்லும் பொழுது அதை எப்படி பார்க்கிறதுன்னு சொன்னால், அதற்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை, தானே விளங்குகின்றது. நீங்கள் உலகத்தில் எதை பார்க்குறோம்னு சொன்னாலும் சரி, கண்ணு வேணும், காது வேணும், தொட்டு பார்க்கணும், ஏதாவது வச்சுதான் தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் நான் இருக்கின்றேன் என்பதை அறிவதற்கு எந்த கருவியும் தேவையில்லை. நீங்கள் உலகத்தில் எதை பார்க்கனாலும் கண்ணு வேணும், இல்லாட்டி சத்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம், தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம், இப்படி தான் தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் நான் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும்னு சொன்னால் எதுவும் தேவை. இருட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க, கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க, யாருமே இல்லை. நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறணுமா, இல்லை கண்ணை திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறணுமா, இல்லை சத்தம் போட்டு தெரிஞ்சுக்கிறணுமா? நான் இருக்கேங்கிறது தானாக விளங்குகிறது. அந்த பிரம்மன் பாசுரம், அதாவது எந்த பிரமாணமும் இல்லாமல் தானே விளங்கி கொண்டிருக்கின்றது. நாம் பார்ப்பது அனைத்தும் பிரம்மன் தான். அந்த பிரம்மன் நம்மளுக்குள்ளும் தானாக விளங்கி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறார். எந்த பிரமாணமும் இல்லாமல் பிரகாசமாக இருக்கின்ற ஒரே வஸ்து நான் தான். மற்ற எதை அறியணும்னாலும் ஏதாவது ஒன்று வேணும், ஒரு பிரமாணம் வேணும். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்மன்கிறதுக்கு சுருதி யுக்தி பிரமாணம்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில். இப்போ நான் பிரம்மன்கிறத அறிகிறதுக்கு, நான் இருக்கேங்கிறத அறிகிறதுக்கு அந்த சுருதி பிரமாணமும் தேவையில்லை, யுக்தி பிரமாணமும் தேவையில்லை. நான் இருக்கேங்கிறது எனக்கு தானாக விளங்குது, அதுக்கு தான் வேணுமா? ஆனால் இதுதான் நான்கிறது, பிரம்மன்கிறது புரிகிறது இல்லையே ஒழிய, நான் இருக்கின்றேங்கிற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்வு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எந்த பிரமாணமும் தேவையில்லை, அது தானாக விளங்கி கொண்டிருக்கிறதுங்கிறார். ஞானி இந்த உலகத்தை வேணும், இந்த உலகத்தோட விவகாரம் பண்ணணும்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த உலகத்தை ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்ப்பான், எல்லாம் ஈஸ்வர விபூதி அப்படின்னு பார்ப்பானா. இல்லைன்னா எல்லாம் பிரம்மம்னு பார்ப்பான், எல்லாம் பிரம்மம்னு பார்ப்பான், இல்லாட்டி எல்லாம் ஈஸ்வரன்னு பார்ப்பான். ஞானிக்கு இந்த உலகமே வேணாம்னு நினச்சான்னு வச்சுக்கவேன், இந்த உலகம் வேணும்னு நினச்சி பார்த்து விவகாரம் பண்ணோம்னா எல்லாமே பிரம்மன், எல்லாமே ஈஸ்வரன் நினச்சி விவகாரம் பண்ணுவானான். இந்த உலகம் ஒன்றுமே வேணாம்னு நினச்சா மித்தியான்னு பார்த்துருவானான், இந்த உலகம் பொய்யின்னு பார்த்துருவானான். வேணும்னு நினச்சா பிரம்மன், வேணாட்டி மித்தியா, இதெல்லாம் பொய்யின்னு பார்ப்பான். இது பார்ப்பவர்களை பொறுத்தது. எப்பயுமே நம்மளுக்கு ரெண்டு பார்வை இருக்குது. ஒரு பொருளை பார்க்குற விதத்தில் பார்க்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியாது. ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன லாஜிக்கு, இந்த பொருள் இப்படித்தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது உண்மை கிடையாது. இப்போ ஒரு விமானம் போயிருக்கு, இங்கே பக்கத்தில் போய் பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது குட்டியாக ஒரு பறவையை விட சின்னதாக தெரியுது நம்மளுக்கு. விமானம் பெருசாக சிறுசான்னு கேட்டால் நீங்கள் இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு அது எப்படி சொல்லுவீங்க, எவ்வளோ பெருசுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ சந்திரன் எவ்வளோ பெருசுன்னு எப்படி சொல்லுவீங்க? இதே நட்சத்திரங்கள் இருக்குது, கிரகங்கள் இருக்குது, கிரகங்கள்லாம் சின்னதாக தெரியுது. நம்ம எந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோங்கிறது, ரொம்ப பக்கத்தில் வச்சா அதுவும் தெரியாது, கண்ணு கிட்டத்தில் கொண்டு போகணும்னு வச்சு ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த பொருள் பெரியது, சிறியது, இந்த அளவுடையது, இப்படிப்பட்டதுங்கிறதுக்கு நீங்கள் எந்த விவஸ்தையும் சொல்லவே முடியாது. எனக்கு இப்படி தெரியுது, உங்களுக்கு இப்படித்தான் தெரியணுங்கிறது உண்மை கிடையாது. இப்போ நீங்கள் நம்மளாம் என்ன சொல்கிறோம், இது பச்சை, இது சிகப்பு சொல்கிறோம். குதிரை என்ன சொல்லலாம், எல்லாம் கருப்பு வெள்ளை தான். அதுக்கு குதிரைக்கு நிறத்தை பாகுபடுறது தெரியவே தெரியாதான். யானை கண்ணுக்கு எல்லாம் பெருசாக தெரியுமா,
எறும்பு கண்ணுக்கு எல்லாமே சிறுசாக தெரியுமா. அப்போ அந்த பெரியது சிறியதுங்கிறது பார்க்குறவனை வச்சு தான் இருக்கே ஒழிய, பார்க்குற பார்வையை வச்சு தான் இருக்கே ஒழிய, உண்மையிலே ஒரு விவஸ்தையே இல்லை. உண்மையிலே பலசாலி எது, யானையா எறும்பா? எறும்பு தான் பலசாலி தெரியுமா. அதை விட 10 மடங்கு வெயிட்டை தூக்குமா அது ஒரு எறும்பு. யானை தூக்க முடியுமா? அது வெயிட்டவே தூக்க முடியாது. விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதே மாதிரி நல்லவர்கள் கெட்டவர்கள் எப்படி நிர்ணயம் பண்ணுவீங்க? ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாங்கிறது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு 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 அளவுகோல் இருக்கும். ஒரு ஊரில் பார்த்தா திருடுறவங்க பூரா நல்லவன்பான், எங்கள் தொழிலே அதுதான்பான். திருடுறதில் ஒரு நியாயம் வச்சுருப்பான். அப்படியெல்லாம் இருக்குது. தர்மர்கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த உலகத்தில் யாராவது கெட்டவங்க இருக்காங்க? ஒருத்தர் கூட கெட்டவங்களே இல்லைன்னாராம், எல்லாரும் நல்லவங்கன்னாராம். துரியோதனன் போய் கேட்டதுக்கு ஒருத்தன் கூட நல்லவனே இல்லைன்னானா. துரியோதனன் இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட நல்லவனே இல்லைன்னானா. தர்மர் ஒருத்தரோட கெட்டவங்களே இல்லைன்னாராம். இவருடைய பார்வை அப்படி, அவருடைய பார்வை அப்படி. இந்த உலகம் இன்பமா துன்பமானா நீ எப்படி பார்க்குறையோ அப்படித்தான். இந்த உலகத்தை இன்பமாக வச்சுக்கிற முடியும், துன்பமாக வச்சுக்கிற முடியும். நாங்கள் முதல்ல சின்ன வயசில் அந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு கல்கத்தாவுக்கு ட்ரெயினில் போனோம். கொஞ்சம் அப்போலாம் ட்ரெயினில் ரொம்ப சிரமம் இருக்குது. ஷீட்டு இதெல்லாம் ஒரு ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிலாம் இருக்கும். சாமி ஒரு அட்வைஸ் பண்ணி விட்டார், நீங்கள் அதில் நம்மளுக்கு இடம் கிடைக்கலையே அப்படி கிடைக்கலையேன்னு சொல்லி நினச்சிட்டு போனீங்கன்னா அவஸ்தைப்பட்டே போவீங்க. இருக்கிறத எல்லோரும் ஹெல்ப் பண்ணி விட்டு கொடுத்துட்டு ஜாலியாக போனீங்கன்னா ஜாலியாக இருப்பீங்கன்னார். வயசு கம்மி, அப்போ நம்ம விட்டு கொடுக்க முடியும், வயசான காலத்தில் முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், வயசானவங்களை இடம் கொடுக்கறது, அது ஜாலியாக நின்றுக்கிறது, படியில் உட்காந்துக்கு இப்படியே போகும்போது எங்கள் இடத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு சேவையெல்லாம் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. மற்றவங்கள பார்த்தா என்னடா இருக்கிற இடத்த அங்கே கொடுத்து விட்டோமே, நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் இருக்குது அப்படிம்பாங்க. இந்த புவியீர்ப்பு விஷயம் இருக்குது பூமிக்கு. விஞ்ஞானம் கூட பார்த்திங்கன்னா இந்த புவியீர்ப்பு விஷயம் இந்த ஈர்ப்பு சக்தி அடர்த்தியை பொறுத்தே இருக்கும்பாங்க. இங்கே இருக்கிறது கம்மியாக இருக்கும், இன்னொரு உலகத்தில் கம்மியாக இருக்கும், இப்படிலாம் இருக்குது. தண்ணியே எத்தனை ரூபத்தில் இருக்குது. தண்ணியினுடைய வடிவம் என்னென்னு சொல்வீங்க? நீராவியா இல்லை நீர் ரூபத்தில் இருக்குது, பனிக்கட்டியாகவும் இருக்குது. 3 வடிவத்தில் தண்ணியே இருக்கே. H2Oங்கிறது பனிக்கட்டியாகவும் பார்க்கலாம், மேகமாகவும் பார்க்கலாம், ஜலமாகவும் பார்க்கலாம். எது இதுக்கு இந்த வடிவங்கிறது அறுதிட்டு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதனால் விவஸ்தையே இல்லைங்கிறார். இது என்ன வீடு இல்லைப்பா, அது வெறும் செங்கல் சிமெண்ட்டு சுண்ணாம்பு கம்பி தேங்கிறார் ஒருத்தர். அப்புறம் அதை பிரித்து பார்த்தா வெறும் மண்ணு தேங்கிறாரு. பார்த்தா உள்ளே போய் பார்த்தா ஒரு விவஸ்தையே எரியாது அப்படிங்கிறாங்க. அதற்கு உதாரணம் இங்கே முதல்வர் சொல்ல, கிரியமானே கடே, பானையை கையில் எடுக்கும்போது அல்லது விவகாரம் செய்யும்போது பார்க்கும்போது யத்வத் மிருத்திகாபாதி வைபலம், எப்படி மண்ணைத்தான் கண்டிப்பாக பார்க்கின்றோமோ. பானையை கையில் எடுத்தால் மண்ணு தான் வரும், மண்ணு தான் வருது. அது மாதிரி சொல்கிறார், மண்ணால் செய்யப்பட்ட பானை முதல் எதாக இருக்கட்டும் அதை எடுத்தீங்கன்னா என்ன வரும்? பானையை கையில் எடுக்கிறோம், மண்ணு தான் நம்ம கையில் வரும். அது மாதிரி மரத்தில் செய்யப்பட்ட எதை எடுத்தாலும், டேபிளை எடுனாலும் மரத்தைத்தான் தூக்குவோம், சேரை எடுனாலும் மரத்தைத்தான் தூக்குறோம், மரம்தான் வரும். இந்த உலகம் அனைத்தும் பிரம்மன், பார்ப்பதெல்லாம் பிரம்மனேங்கிறார். அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமேங்கிறாரு தாயுமானவர். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சார். கிருஹ்யமானே கடே யத்வத்து, கடே பானையை கிருஹ்யமானே கையில் எடுக்கும் பொழுது, யத்வத்து எப்படியோ, எப்படி, மிருத்திகா, மிருத்திகான்னா களிமண், பலாத் வை பலாத் வருகின்றதோ, எப்படி பானையை கையில் எடுக்கும் பொழுது களிமண் கண்டிப்பாக, பலாத் வைனா கண்டிப்பாக, ஆபாதி வருகின்றதோ. இந்த ஆபாதிங்கிறது மிருத்திகா ஆபாதி வைபலாத், வைபலாத்னா கண்டிப்பாக, பானை மிருத்திகா, மிருத்திகான்னா களிமண், களிமண் பலாத்வை கண்டிப்பாக, ஆபாதி வருகின்றதோ. 2வது வரி, வீக்ஷயமானே பிரபஞ்சே அபி, பிரபஞ்சே
அதே போல் இந்த பிரபஞ்சத்தை வீக்ஷியமானக அபி, அந்த அபியை இங்கே சேர்த்துக்கணும், பார்க்கும் பொழுதும், இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுதும் பிரம்ம ஏவ ஆபாதி, பிரம்ம ஏவ பிரம்மத்தை தான் ஆபாதி பார்க்கின்றோம். பாசுரம், பாசுரம்னா தெளிவாக எந்த பிரமாணமும் இல்லாமல். பானையை கையில் எடுக்கும் பொழுது களிமண் கண்டிப்பாக வருது, களிமணத்தை பார்க்குறோம். அதே போல் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுதும் பிரம்மத்தைத்தான் பார்க்கின்றோம், எந்த பிரமாணமும் இல்லாமல். பிரபஞ்சத்தை பார்க்கறது எந்த பிரமாணமும் இல்லாமல் பிரம்மத்தை தான் பார்க்கின்றோம். அடுத்து 68வது ஸ்லோகம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.